நான் 13 வருஷத்துலேருந்து சொட்போல் விளையாடுறேன். சொட்போல் விளையாடல இப்படி லெதர் விளையாடணும்னு நிறைய கால ஆசை. 13 வயசுலேருந்து ஆசை. அதுக்கேற்ற எங்களோட பதிலோட்டுக்குள்ள சூழ்நிலை இல்லை. எல்லாம் ஸ்பான்சர் பண்ணல, மிகப்பெரிய பண்ணியிருக்காங்க, வெளிக்குள்ள பண்ணியிருக்காங்க. இப்படி வெளியிட முடியாது. வெவ்வேறு மைதானத்துக்குள்ள நின்று கொண்டிருக்கோம். உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும். மட்டக்களப்பு உண்மையிலிருந்து உதவி செய்த லண்டனுக்கு கூடிய கிறிஸ்டியன் என்கின்ற அன்றைக்கு வந்து நன்றிகள். உருகாமன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே இப்படி ஒரு பின்தங்கிய யுத்த படுக்களை தாண்டி இப்படி ஒரு தம்பி வந்து வந்திருக்கிறது. நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீப் சுகிர்தரன். ஓகே, வருங்கால கிரிக்கெட் பிளேயர் ஜாம்பவான், ஒரு விளையாட்டு வீரனோட வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இப்போ அந்த வகையில் நாங்கள் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெவ்வேறு மைதானத்துக்குள்ளே நின்று கொண்டிருக்கோம். உங்களுக்கு பார்க்கக்குள்ள விளங்கும். மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மைதானம். அப்போ நிறைய ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்குது. அப்போ அந்த வகையில் தம்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாடசாலை மட்ட ரீதியாக வந்து கிரிக்கெட் போட்டிக்கு வந்து, அதாவது முக்கியமான ஒரு விளையாட்டுக்கு வந்து தெரிவாக இருக்கின்றார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஹிக்கடுவை என்ன மகாவித்தியாலயம் சுமங்கல ஸ்கூல் அதில் இருந்து இப்போ வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு தானே, நேஷனல் லெவலில் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து செலக்ட் ஆகிருக்கார். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர் பவுலர், அதாவது லெக் ஸ்பின்னர். லெக் ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகவே வந்து குறைவு. இப்போ நிறைய பேர் இடத்த வந்து குறைவு. ஆஃப் ஸ்பின்னர் வந்து அதிகம். என்னென்னு சொன்னால் ஸ்பீட் பவுலர் அப்படி தான் வந்து இருக்காங்க. ஆனால் லெக் ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா குறைவு. அதில் முக்கியமாக வந்து தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டம் உருகாமத்தை சேர்ந்தவர் தான் தம்பி. இப்போ உருகாமத்தில் நம்ம வந்து நிறைய ஹெல்பிங் வீடியோலாம் வந்து செய்திருக்கோம், நிறைய உதவித்தினங்கள் செய்திருக்கோம், நிறைய வீடு வசதி மலைச்சட ஊடகங்கள்லாம் வந்து கட்டி கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த டைமில் வந்து உண்மையிலே தெரியல தம்பி இப்படி நாள் இருக்காருண்டு. அப்போ அந்த டைமில் தம்பி தெரியுமா எங்களை? தெரியும். இப்போ வந்து தம்பி பார்த்தீங்கன்னா கரடினார் ஸ்கூலில் வந்து படித்து கொண்டிருக்கார். ஆனால் வந்து சுமங்கல ஸ்கூல் ரீதி அதோட தான் வந்து செலக்ட் ஆகிருக்கிறார். இப்போ கரடினார் ஸ்கூல்லேருந்து ரொம்ப மாறிடுவார். இப்பயும் வந்து பாருங்க, பாடசாலையை விட்டுட்டு அப்படியே வந்து ப்ராக்டிஸுக்கு வந்து வந்திருக்கின்றார். ஓகே, இப்போ தம்பியோட வந்து நாம அப்படியே மற்ற விடயங்களை வந்து பேசுவோம். ஓகே, வணக்கம் சுகிர்தரன். எப்படி இருக்கீங்க? நல்ல சுகமாக இருக்கீங்க? ஓகே, இப்போ வந்து அண்டர் 19 19 வயசுக்கு உள்ள இருக்கக்கூடிய வயது பிரிவில் வந்து தம்பி வந்து இப்போ வந்து ஹார்ட்பால் விளையாடுறதுக்கு செலக்ட் ஆகிருக்கின்றார். ஓகே, இப்போ இந்த கிரிக்கெட் விளையாட்டை வந்து நீங்கள் இப்போ எவ்வளோ காலமாக வந்து விளையாடி கொண்டு வரீங்க? 4 வருஷம். இப்போ அதாவது சொஃப்ட்பால் எத்தனை வருடங்களா விளையாடுனீங்க? ஹார்ட்பால் எத்தனை வருடங்களா? ஹார்ட்பாலும் ஒரே வருஷம் தான். என்னென்னக்குள்ள சொட்பால் என்னக்குள்ள நான் 13 வருஷத்துலேருந்து சொட்பால் விளையாடுறேன். சொட்பால் விளையாடல இப்படி லெதர் விளையாடணும்னு நிறைய கால ஆசை. 13 வயசுலேருந்து ஆசை. அதுக்கேற்ற எங்களோட பதிலோட்டுக்குள்ள சூழ்நிலை இல்லை. எல்லாம் சொட்பால் தான் விளையாடுறேன். அதில் எனக்கு நிறைய விளையாட்டு விருப்பம் விளையாடுறதுக்கு அந்த டைமில் எனக்கு சூழ்நிலை இல்லை. அது மூலியமாக ஸ்கூலில் சொட்பால் ஜோனல் அடிப்படை அப்படி கோட்டம் விளையாட்டு மூலமாக கண்ணங்குடா ஸ்கூலில் அந்த கோச் ஒரு ஆள் தான் என்னை அந்த சொட்பாலில் நல்லா டேர்ன் ஆகிறேன்னு வந்துட்டு கோட்டமனை இபிபி கிளப்புக்கு அறிமுகப்படுத்தினவர். அது 2 வருஷ காலமாக கோட்டமனை இபிபி விளையாடினார். ஓஎல் ஏற்கனவே படித்த ஸ்கூல் கித்துல் ஸ்ரீ கிருஷ்ணா மகாவித்தியாலயம், அதில் ஓஎல் மட்டும் படிச்சினான். அந்த டைமில் எனக்கு அந்த கோட்டமனை இபிபி விளையாட ஒரு அறிவு வாய்ப்பு ஏற்பட்டது. அதனை தொடர்ந்து அந்த டைமில் எனக்கு கொழும்பு ஸ்கூல் போய் படிக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலை வந்து அதையும் தவற விட்டு நான். ஏன்னா ஓஎல் எக்ஸாம் கிளாஸ் அடிபட்டு போகுது. அதை அந்த ஸ்போர்ட்ஸை 1.5 வருஷம் விளையாடாமல் இருந்தான். அதுக்கப்புறம் மீண்டும் ஏஎல் கரடினார் ஃபெஸ்டிவல் படிக்கலான் இந்த ஆசை எனக்கு வந்து திரும்பி இன்னொரு நல்ல ஒரு திறமையாக டேலண்ட்டை காட்டி இன்னொரு சாதனையை கொண்டு பண்ணணுமென்று திரும்பி ஃபஸ்ட் இயர் படித்தப்போ தான் இந்த திரும்பி என்ற கிளப்பு மீண்டும் அறிமுகமானான். மீண்டும் அறிமுகமாகி ஒரு 2 கிழமை ப்ராக்டிஸுக்கு பிறகு என்னை ஒரு செலெக்ஷனுக்கு அனுப்பினாங்க. அந்த செலெக்ஷன் மூலமாக கிக்கடுவ சுமங்கல ஸ்கூல் காலி அந்த ஸ்கூலில் தெரிவாயில்லை. அண்டர் 19 2 வருஷம் விளையாடக்கூடிய ஒரு திறமைசாலியாக நான் இப்போ உங்கள் முன்னிலையில். ஓகே, வாழ்த்துக்கு. என்னென்னு சொன்னால் இப்போ கண்டிப்பாக வந்து எதிர்வரும் காலங்களில் வந்து தேசிய அணிலையும் வந்து விளையாடி சர்வதேச ரீதியாக வந்து நீங்கள் போகணுமென்று வாழ்த்துக்கள். உருகாமன்னு சொன்னாலே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். உண்மையிலே இப்படி ஒரு பின்தங்கிய யுத்த படுக்களை தாண்டி இப்படி ஒரு தம்பி வந்து வந்திருக்கிறது மிச்சம் சந்தோஷம். இப்போ உங்களோட அப்பா அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அம்மா அவங்க என்ன செய்கிறாங்க? அம்மா வீட்டில், அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிட்டார். அப்போ நீங்கள் எத்தனை சகோதரங்கள்? 2 பேரா? 2 பேர். அப்போ உங்களை இப்போ அப்பா வந்து பிரிஞ்சு விட்டுட்டு போயிட்டாங்க உங்களோட குடும்பத்தை? அம்மா வேணாமண்டி அப்பா கொஞ்சம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, அப்படி என்ன சொன்னால் இப்போ உங்களோட குடும்ப சூழ்நிலையை வந்து பார்த்துக்கொள்கிறேன் யார்? இப்போதைக்கு அம்மா வீட்டில் இருக்கிற சித்தி ஒரு ஆள் விளைஞ்சிட்டு பெரிய வேலைன்னு இல்லை. மாமா ஒரு ஆள், மாமா இப்போ பொறுமையும் போனவங்க, அவ்வளோதான்.
வேறு திரும்பியில் உதவி செய்கிறது. அப்போ குடும்ப சூழ்நிலையும் கொஞ்சம் கஷ்டம்தான். அதுக்கு அப்போ உங்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு தடையாரி இல்லை, அது தடையாக தான் இருக்குது. தடையாக தான் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் காலையில் போய் நின்று படிக்கணும், அங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொன்னால் அந்த செலவெல்லாம் வந்து இப்போ யார் பார்க்குறேன்னு சொல்லிக்கா? எனக்கு அவங்க எங்களோட கிளப் மூலியமாக ஒரு ஆள் பண்ணுறேன்னு இருக்காங்க. என்னோட கிளப்பால் ஒரு சார் ஒரு ஆள் பண்ணுறேன்டாங்க. அவங்க எனக்கு இப்போ 2 வருஷ காலமாக நான் அங்கே விளையாடும் போது அவங்க அந்த உதவியை செய்கிறேன்னு ஒரு இது அவங்க கிடைச்ச எனக்கு பெரிய சந்தோஷம். ஆனால் செய்கிறேன்னு சொல்லிக்காங்க, அப்புறம் தான் தெரியும் செய்வாங்களா இல்லையான்றது ஒரு நம்பிக்கை ஒன்று பார்க்கும். சரி, ஓகே. இப்போ சில நேரங்களில் இப்போ இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் யாராவது முன் வந்தாலும் பிரச்சனை இல்லையா உங்களுக்கு? இல்லையா ஒரு இதானே அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன தேவை இருக்கு இப்போதைக்கு? எனக்கு என்ன இப்போதைக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூகள் அதுகள் தேவை. ஹார்ட் பாலுக்குரிய எந்த ஒரு திங்ஸும் இல்லை? ஒரு திங்ஸுமே இல்லை. ஓ மை காட். சரி, ஓகே. தம்பிக்கு இந்த இதில் வந்து அடிபட்டதா ப்ராக்டிஸ் டைம்லையா? ஆப்ரேஷன் பிறந்து 6 மாதத்தில் சின்ன ஒரு கட்டி வந்தது. அந்த அம்மா பிறந்த 6 மாதத்தில். இப்போ 18 வயசு ஆக போகுது. இன்னும் 17 வயசு மட்டும் அந்த தடம் இருந்தான் இருக்கு. ஓகே. இப்போ வந்து இப்போ மைதானத்துக்குள்ளே ப்ராக்டிஸுக்கு வந்திருக்கீங்க. இப்போ நிறைய பேர் வந்து இந்த வீடியோ பார்ப்பாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் தான் உண்மையிலேயே. வந்து இப்படி ஒரு வறுமையையும் ஒரு தடை, அது ஒரு வறுமையை வந்து ஒரு பெரிய ஒரு தடையாக வந்து இல்லாமல் அதை வந்து நினைக்காமல் நீங்கள் இப்படி ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கீங்க. இப்போ மட்டக்களப்பு மாவட்டத்தில் வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறது எத்தனையாவது ஆளாகும்? 4வது ஆளுன்னு? 4வது ஆள். இப்போ அதாவது இந்த டிஸ்ட்ரிக்ட் ஏரியா வந்து இந்த கிரிக்கெட்டில் அந்த செலெக்ஷன் வந்து இடம்பெற்றது. அதில் வந்து தெரிவாகினதில் தம்பி வந்து ஒரு 4வது ஆளாக வந்து இப்போ செலக்ட் ஆகிருக்கார். இதுக்கு முன்னாடி ஒரு 3 பேர் வந்து செலக்ட் ஆகி விளையாடி கொண்டு இருக்காங்க. இன்னும் அவங்களுக்கான ஒரு சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்வரும் காலங்களில். அப்போ அந்த வகையில் தம்பி வேறு ஏதாவது இப்போ சொல்ல விரும்புகிறீங்க அந்த வீடியோவோடாக? எனக்கு கிடைத்த சான்ஸ் இனி வரும் காலங்களில் எங்களோட கிராமப்புறங்களில் வாழும் அனைவருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்கணும் என்று கடவுள்கிட்ட காத்துக்கிறேன். மேலே வந்து சான்ஸ் கிடைக்கிறத தாண்டி நம்ம திறமையை வளர்த்துக்கொள்ளணும். ஏன்னாக்குள்ள நம்ம ஏரியாவுக்குள்ளெல்லாம் சொட்போல் தானே மெயின் பண்ணுறது. எங்களுக்கு அந்த பொடி நாளுக்கு விளையாடுறதுக்கு ஆர்வம் இருந்தும் அந்த தடைகளில் முடிக்கிறதுக்குரிய சூழ்நிலை இல்லை. நம்ம ஏரியா பொடி நாள் ஒருத்தர் இருக்கும். அவங்களும் அந்த ஒரு காலத்தில் நல்லா விளையாடணும் என்று இப்போ நாங்களும் ஒரு இதில் விளையாடினா தானே அவங்களுக்கு ஒரு சான்ஸ் ஒன்று எடுத்து கொடுக்கலாம். அப்படி வந்து கதை எங்களுக்கு கூட அந்த டைமில் சொட்பால் தான் பழக்கினாங்க. எங்களுக்கு ஹார்ட் பால்னா என்னென்னு தெரியும். எனக்கு நிறைய காலம் விளையாட ஆசை. அது பிறகு ஒரு ஆர்வம் வந்து ஆனால் அந்த கிளப்பு மூலியமாக தான் எனக்கு அந்த கிளப் கிடைச்ச மாதிரி சந்தோஷம். உண்மையிலே சந்தோஷம் தம்பி. சந்திச்சதில் உண்மையிலே சந்தோஷம் தம்பி சுகிருதரன். ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. அதாவது அத்லெட்டிக்குரிய ப்ராக்டிஸ் எல்லாம் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கு. அந்த பக்கமாக கிரிக்கெட்டுக்குரிய ப்ராக்டிஸ் அந்த வீரர்கள் வந்து கொண்டிருக்காங்க. சரி, ஓகே. அப்போ நாங்கள் இந்த வீடியோட முடிக்கப்புறம்னு சொன்னால் இந்த இடத்துல இருந்து இன்னும் ஒரு கழகத்துக்கு நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ண போகிறோம். அப்போ ஒரே நாளில். அப்போ ஓகே, இது ஒரு விளையாட்டுக்குரிய விஷயம் தான் என்றதால் வந்து தம்பி இந்த ஒரு இன்டர்வியூயான வீடியோலையும் வந்து அவங்களை நாங்கள் நினைச்சு கொள்கின்றோம். ஒரு கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடக்க போகுது. அப்போ அந்த வகையில் அவங்களுக்கான நம்ம வந்து அந்த வெற்றி கிண்ணங்களை வந்து வாங்கி கொடுக்க போகின்றோம். அப்போ போவோம். தம்பி ஒரு தரம் போல் எறிஞ்சு காட்டுவீங்களா? சாஃப்ட் பால் தானே இது, ஹார்ட் பால் இல்லை நினைக்கிறேன். சரி, ஒரு சாஃப்ட் பால் 2 பால் எறிஞ்சு ஆடுங்க. நம்முடைய பாரியா உறவுகள் பார்த்து கொண்டு இருக்காங்க. சரியா? அடுத்து பார்ப்போம். ஓகே, அப்படி போய் அப்படியே பால் எறிஞ்சு பார்ப்போம். தம்பி பால் கொஞ்சம் தருவீங்களா? சரி, ஓகே. இந்த பேக் கொஞ்சம் வாங்கிடுங்களேன். இது எரியல்லாம் மசூருதன். ஓகே, அந்த கையை போய் மடிச்சு விடுங்க. அங்கே ரெண்டு அறிவிப்பீங்களா? இங்கே ரெண்டு அறிவிங்களா? ஓகே. தம்பி வாங்கல, பெட்டிங் செய்யுங்களா நீங்கள்? பவுலர் இல்லை ஒரு ஓகே சூரியன், போயிட்டு வரோம். சந்திப்போம்மா, மீண்டும் சந்திப்போம். தம்பியாக்கள் என்ன பேர்? எத்தனை வயசு? 15 வயசு. ஹார்ட் பால் இறங்கி சாஃப்ட் பால் விளையாடுறீங்களா? ஹார்ட் பால். அப்போ சாஃப்ட் பால் கொண்டு வச்சுருக்கீங்க. சரி, ஓகே. எல்லாருக்கும் வாழ்த்துக்கலாம். சரி, ஓகே சூரியன், சந்திப்போம் மீண்டும். ஓகே. முக்கியமான கேள்வி ஒன்று தம்பிகிட்ட கேட்க மறந்துவிட்டேன். இப்போ வந்து நீங்கள் ஓஎல்ல வந்து என்ன ரிசல்ட் எடுத்தீங்க? ஒரு பி.
3C4S ஒரு பாடம் ஃபெயில், இங்கிலீஷ் பாடம் ஃபெயில். இப்போ உயர்தரத்தில் என்ன ஸ்ட்ரீம் எடுத்தீங்க? ஆர்ட்ஸ் ஸ்ட்ரீம். ஓகே, படிப்பெல்லாம் எப்படி போகுது? நல்லா போயிட்டு இருந்தது. ஓகே. விளையாட்டு ரீதியாக போகிறதால அங்கே இப்போ பாடத்துக்கும் வித்தியாசப்படுது. அங்கே போய் ஐடி பாடம். இப்போ ஏஎல் வந்து இந்த மாதம் இந்த வருஷம் அழுகுறீங்களா? வார வருஷம் 27. 27. ஓகே, படிப்பையும் கொஞ்சம் கவனத்தில் எடுங்க. ஏண்டா படிப்பு முக்கியம். பிறகு சந்தர்ப்பங்கள் வராது. ஆனால் விளையாட்டையும் இதையும் விட்டுறாங்க. ஏன்னா பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்குது. உயர்தரத்தையும் நல்லபடியாக எழுதி பல்கலைக்கழகம் செலக்ட் ஆகணும். வாழ்த்துக்கலாம். ஓகே, பாய். எங்க நிக்கீங்க? என்னடாவா நீங்க எவ்வளவு நேரம் வர வழிக்கிட்டு? நீங்க 5:40 நானும் போகணும். வாங்கல கொஞ்சம் குயிக்கா வாங்க. சரி சரி சரி, பிரச்சனை பார்த்து வாங்க. கொஞ்சம் குயிக்கா வாங்கலாம். சரி சரி, வாங்க கொஞ்சம் குயிக்கா ஓடிவாங்க. இந்த வாராங்க ஆகல் இப்போதான். வணக்கம். நம்மளை கண்டக்ட் பண்ண நல்லா இருக்கு. ஓகே, என்ன கடுமையாக லேட் ஆகுது? இது வேலையும் இருந்தேன்னா திடீர்னு கொடியில் விட்டுட்டு வந்தேன். சரியா, சரி. என்ன சொன்னா கொஞ்சம் குயிக்காக எடுங்க, நம்ம போவோம். இப்போ உங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கப்பும் வேற என்ன ஃபைனலோட சேர்த்து எலுமிச்செடியும். எலுமிச்செடிய கப்பு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு லீக் தானே வைக்கிங்க? ஒரு டீம் 4 டீம் தானே. ஒரு டீமுக்கு ஒரு டீம் வரட்டு ஒரு டீமோட ஒரு மேட்ச் ஏறும். அப்படியே 3 டீம் விளையாடுது. டக்குன்னு முடிக்கிறதுக்கு. சரி பிரச்சனை இல்லை. அப்போ 7 மேன் ஆஃப் த மேட்ச் கப்பும் 2 சீரீஸ் கப்பு வேணும். சரி. இதுக்கு வந்து ஒரு மேட்ச் இப்போ ஒரு மேட்ச் நடந்தா இதுல வந்து போலருக்கும் பெஸ்ட்டும் கொடுப்பாங்க. ரெண்டையும் கொடுக்க மாட்டேன். செஞ்சுக்கிங்களா? ஒரு ஆளுக்கு தானே அப்படி கொடுக்குறேன் மேன் ஆஃப் த மேட்ச். இப்போ ஒரு மேட்ச் நடக்கண்டா அதுல ஒரு ஆளுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் இல்லை, கொஞ்சம் கூட நடிச்சாலுக்கும் போலிங் போர்டு நல்லா போடுற ஆளுக்கும். சரி சரி, பிரச்சனை இல்லை. அப்படி என்ன சொன்னா 14 கப் ஆகணும். 14 கப் வரும். அந்த 2 16 கப். 16. சரி, நீங்க பார்த்துடுங்க. அது கொஞ்சம் குயிக்காக ஆடுங்க. நீங்கள் இதில் இந்த டிசைனை செலக்ட் பண்ணி நாங்கள் போகணும் தானே. அப்போ அதில் சரி, இந்த தம்பியாக்கள் வந்துட்டாங்க. இப்போ அம்பலாந்தூர் என்ன கிளப்? என்ன கிளப்? சுதந்திரம் கிளப். அங்கே ஒரு கிளப் தானே இருக்கு. அம்பலாந்தூரில் வந்து 2 கழகங்கள் இருக்குது. ஒன்று கதிரவன், இன்னொன்று சுதந்திரம். அப்போ இந்த அம்மா வந்து இப்போ உதவி செய்ய போகிறது சுதந்திரம் விளையாட்டு கழகத்துக்கு. சரி, ஓகே அம்பி, நீங்க சொல்லுங்க. இந்த கப்புகள் நம்ம வந்து இப்போ எடுத்துருக்குது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து ஒரு மேட்ச்சில் 2 வீரர்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச் கப் கொடுக்க போகிறாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேட்ச் நடந்து கொண்டு இருக்கும்போது அந்த வின் பண்ணுற டீம் சார்பாக வந்து நல்ல பவுலர் அடிச்சோன்னா நல்ல பேட்ஸ்மேனுக்கு கொடுப்பாங்க. ஆனால் இவங்க வந்து அதிகமான ரன் அடிக்கக்கூடியவங்களுக்கும் நல்லா வந்து பவுலிங் செய்யக்கூடியவங்களுக்கும் ஒவ்வொரு மேட்சிக்கும் 2 கப் கொடுவிடும். அதோட வந்து மொத்தமாகவே நல்லா பவுலிங் செய்யக்கூடிய ஆளும் நல்லா பேட்டிங் செய்யக்கூடிய ஆளுக்கும் வந்து இந்த 2 கப் சீரிஸ் கப் அதில் வந்து அவங்களுக்கு ஒரு பால் டின்னுமாகி கொடுப்போம். பில்லை போட்டால் சரி ப்ரோ. பெரிய ஆப்புக்கு 1500 போட்டுருக்கி, அதோட கொஞ்சம் பெரிய ஆப்புக்கு 1900 போட்டுருக்கி. அது அந்த சின்ன கப்புகள் மேன் ஆஃப் த மேட்ச் கப்புகளுக்கு 500 அப்படி போட்டுருக்கி. மற்றது அடுத்தது அதோட கொஞ்சம் பெருசு அது 550 போட்டுருக்கி. அதில் 7 கப், இதில் 7 கப். மற்ற வில்சன் 2 பால் 2 டீன் நடத்தி எனக்கு 2 டீனுக்கு சேர்த்து 3700 வரும். மொத்தமாக 14,450. 14,450 ரூபா. 500 ரூபா குறைய 15,000. சரி, ஓகே. டின்னர் நீங்கள் எடுங்க, போல் டின்னர் மட்டும் எடுத்தீங்கன்னா சரி. தம்பி வாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா 14,450 ரூபாய்க்கு இந்த பொருட்கள் எல்லாம் வந்து வாங்கியிருக்கின்றோம். இந்த உதவியை செய்து லண்டனில் கூடிய கிறிஸ்டியன் என்கின்ற அண்டி அவங்களுடைய அப்பாவினுடைய ஞாபகத்தமாக செய்தவங்க வந்து பிரகாசம் என்கின்ற அப்பாவினுடைய ஞாபகத்தமாக அவங்களோட வந்துடுறேங்க. சரி, ஓகே. இல்லை பிரச்சனை இல்லை. சரி, ஓகே. இப்போ என்னென்னு சொன்னால் இந்த உதவி செய்கிற அந்த அண்டி இருக்காங்க, இப்போ அவங்க வந்து வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க. மற்ற நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க.
அவங்களுக்கு அவங்களுடைய கழகம் சார்பாக வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்படி ஒருத்தவங்க ஸ்பான்சர் பண்ணல, மிகப்பெரியாக பண்ணியிருக்காங்க, உள்ளுக்குள்ளே பண்ணியிருக்காங்க, இப்படி வெளியிட முடியாது பண்ணலை, இது பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதோட இன்னும் நாங்கள் இப்படி செய்வாங்க எதிர்பார்க்கல, எங்கள் அண்ணாவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சரி, ஓகே. என்னென்னு சொன்னாங்க முடிஞ்ச செய்திருக்கோம். நல்லா விளையாடுங்க, முன்ன சந்திப்போம். சரியா? பத்தாயிரத்துல 5 மிச்சம் தராது. நானும் 10 தான் நினைக்கிறேன். சரியா? சரி, ஓகே மனோகர். அப்போ நாங்கள் இந்த வீடியோவை இதோட முடிச்சு கொள்ளுங்க. என்ன சொன்னால் மைதானத்துக்குள்ளே போகிறதுக்கு டைம் காணாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6:30 ஆகிடுது. அதை ஒடியினர் எல்லாம் பார்த்து கொண்டு நிற்காங்க. ஏன்னா அங்கே போயிட்டு திரும்ப வந்து நம்ம வந்து வீட்டை போகிறதுக்கு வந்து கொஞ்சம் கடன் லேட் ஆகிடும். நிறைய பேர் நிறைய வீடியோ கூட சொல்லிக்கிறேன், ஞான பிரச்சனை இல்லாமல் தெரியுது. அப்போ அந்த வகையில் உண்மையில இந்த உதவியை செய்த லண்டனுக்கு கூடிய கிறிஸ்டியன் என்கின்ற அன்றைக்கு வந்து நன்றிகள். இப்போ தம்பியாக வந்து இன்னும் மெச்சப்போ வந்து செய்கிற பிளான் என்ன சொன்னா, வந்து வீடியோ எடுக்கிற பிளானும் இல்லை, வேற ஒரு இடத்த அப்படி போயிட்டு வந்து மைக்கும் இல்லை, சத்தம் அமைச்சுனா தான் பிளாங்க. சாட்டர்டே சண்டே வைக்கிற ஐடியாலாம் இருக்கு. சரி, இப்போ இவரோட சேர்த்து இன்னும் மேலே வந்து இன்னும் 2 பேர் வந்திருக்காங்க. அப்போ அவங்க நின்று கொண்டு இருக்காங்க. இவ்வளோத்தையும் வந்து அவங்க ஒப்படைப்போம். இந்த அவங்களுக்கான வாங்க அந்த பொருட்கள் வந்து இருந்தாங்க. சரி, ஓகே. நல்லா விளையாடுங்க. சரியா? சரி, ஓகே. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரையும் கூட இந்த விடைபெறும் நாங்கள். பாய்.